என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோவில் குழந்த பிறக்க போகுது. ஸோ குழந்தைக்காக ஒரு ஷாப்பிங் போனோம். குழந்தைக்கு ஷாப்பிங் போகிறோன்னு தாய் 2 வாங்கி போட்டாங்க. அதையும் சேர்த்து என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், நீங்களும் வந்து குழந்தை பெற்றுக்க போகிறீங்கன்னா என்னெல்லாம் முன்னாடியே என்ன வாங்கி வைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் நீயே சொல்லிடுறேன். மெயினான ஷாப்பிங்கே இவங்களுக்காண்டி தான். ஆமாம். என்னென்னா இந்த இது வந்து குழந்தை பிறந்த உடனே வாங்குறதுக்காக இந்த டவல் கையில் வாங்குறதுக்காக. ஃபர்ஸ்ட் இது யார் கையில் இருக்கும்? நர்ஸு கையில் இருக்குமா, என் கையில் இருக்குமா? நர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க உள்ள. இந்த டவலை வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிட்டு இதில் வச்சு வெளியே கொண்டு வந்து தருவாங்க. அது போல் ட்ரெஸ்ஸும் கேட்பாங்க. ட்ரெஸ்ஸு வாங்கி வைக்கக்கூடாது ஆக்சுவலி. ஆனால் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஏன் வாங்கி வைக்கக்கூடாதா? அது தெரியல, வாங்கி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். எல்லோ கலரில் மங்களகரமாக வரணும் இந்த ட்ரெஸ் ஒன்று. வேறு இந்த டவல் 2 இருக்குது. ஒன்று இல்லைன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கிறேன் தாண்டி. இது வந்து வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உள்ளே நல்லா ஹீட்லேயே இருந்துட்டு வெளியே வந்தால் குளிருமா, அதனால் வெளியே வந்தால் மேலே போடுறதுக்காண்டி. இது அப்போ நல்லா ஹீட்டாக இருக்குமா? இது வந்து லேஸாக தான் இருக்கும். ரொம்ப மேலே அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, ப்ரெஷர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக லைட்டாக இந்த டவல் ஒன்று. சரி. அப்புறம் இது வந்து குளிச்சா தவிர்க்கிறதுக்கு இந்த டவல் ஒன்று. இது 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 ரொம்ப சாஃப்டாக தண்ணி நல்லா உரியும், அதுக்காக இது ஒன்று. சரி, ஏதோ மூத்திரத்தை குழந்தை மூத்திரம் போனால் உரியறதுக்கு நல்லா ஒன்று வாங்கிட்டு. அது இந்த இருக்குது ரப்பர் ஷீட்டு. இது அதுக்குன்னே விற்கிறாங்களா? ஆமாம், இல்லை இதுலேயே போட்டிருக்கோம் பாருங்க, போட்டிருக்குல்ல. ஆமாம், கீழே போட்டால் இது வந்து உறிஞ்சிக்கும். இது இப்போ நம்ம பெட்டில் படுக்க வைக்கிறோம்னா இதை போட்டுடணுமா? நம்ம தொட்டியில் போட்டாலும் இதை கீழே போட்டால் பெட்டில் தண்ணி வந்து அப்சர்வ் ஆகாது, இதில் அப்சர்வ் ஆகிடும். எப்படி தொட்டியில் போட்டோம்னா இப்போ யூரின் போச்சு அப்படின்னா தொட்டிலேருந்து கீழே வடியாமல் இருக்கும்ல, வடிஞ்சாலுமே இந்த ஷீட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க தான் பின்னாடி. சரி சரி, பெட்டுக்குள்ளே போகாது. அதுக்காக தான் இந்த ஷீட்டு. சரி, ரப்பர் ஷீட்டு இது வாங்கியிருக்கு. வேறு இது 2 சும்மா வேறு ஏதாச்சும் யூஸ்க்காக தேவைப்படும்னு சொல்லிட்டு இந்த 2 டவலு. வேறு இது வந்து இதெல்லாம் நைட்டிலாம் கிழிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நைட்டி கிழிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க? இது வந்து குழந்தை ஆயிப்போம்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் துடைக்கிறதுக்கா? துடைக்கிறதுக்குன்றதை விட இப்போ இந்த டவலில் வச்சுருந்தோன்னா இந்த துணியை வச்சு தான் குழந்தைய வச்சுப்போம். அப்படின்னா துணி தூக்கி தூர போட்டுடலாம்ல, அதுக்காக. ஓ, அது பட்டக்ஸ் கிட்டே இந்த துணியை விரிச்சிட்டு அதுக்கு கீழே தான் வேறு துணி டவல் இருக்கும். இந்த ஒயிட் டவல் இருந்தால் அதுக்காக. இது வந்து கர்ச்சீஃப் குட்டி குட்டியா நல்லா அழகாக பிள்ளை கையில் கொடுத்து மூக்கு தொடச்சிக்கன்னு கொடுக்குறதுக்கா? பால் வெடிஞ்ச துடைக்கிறதுக்கு, அதுக்காக. நல்ல ஒரு 4 நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குது. ஆமாம், இது அழகாக இருக்குது. 4 பிள்ளைக்குன்னு சொல்லி இதை நீ தான் எப்படி யூஸ் பண்ணுவேன்? கர்ச்சீஃபு. அப்புறம் இதெல்லாமே இந்த டவல் எல்லாமே கீழே விரித்து படுக்க வைக்கிறதுக்காக. குளிர் அதில் இது போட்டா. ஆமாம், அதுக்காக இந்த டவல் எல்லாம். அப்பா வேறு சோப்பு, ஷாம்பு, வேறு பவுட்ரு எல்லாமே ஹிமாலயா தான். அப்புறம் வைப்ஸு, ஒயிட் வைப்ஸ். இதுக்கு இது வந்து ஆய் துடைக்கிறதுக்கு. சரி, அப்படி நீங்கள் ஒரு 2 வாங்கி போட்டிங்களே, பிள்ளைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய். ஆமாம், எனக்கு வேண்டாமா பின்ன? அதான் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்ல. அது போட முடியாது, இப்போ போட முடியாது. அது பிந்தி தான் போட முடியும். இப்போதைக்கு எனக்காக இந்த 2 தான் நான் வாங்கியிருக்கேன். தாய்க்காக 2 வாங்கினீங்க. தகப்பனை யாராச்சும் மதிக்கிறாங்களா? தகப்பனை யாரும் மதிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் இது கட்டல இல்லை. இது என்னது? இது வந்து தொப்பி. தொப்பி இருக்கு. நம்ம என்ன அண்டார்டிகாலையா இருக்கும்? குளிர், அதுக்கு பிறந்தோன்னே வெளியே வந்தால் குளிரில், அதுக்காக 2 சாக்ஸு, 2 க்ளவுஸு, அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு தொப்பி. அதுக்காக நல்லா இருக்கு. அவ்வளோதான் இப்போதைக்கு இவ்வளோ. இனிமேல் என்ன தேவைப்படுதோ அதை அப்பப்போ வாங்கிக்கணும், அவ்வளோதான். இன்னும் நிறைய எடுத்து வைக்க வேண்டியிருக்கு.
இன்னும் நிறைய வாங்க வேண்டியிருக்கா? வாங்க வேண்டியதில்லை, எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. என்னது எடுத்து வைக்கணும்? ஃப்ளாஸ்க்கு வெந்நி போடுறதுக்கு. வெந்நி வேணும்ல. ஆமாம் ஆமாம். அதுக்கு ஃப்ளாஸ்க்கு, ஹீட்ரு, ஹீட்ரு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. ரைட்டு. ஸோ வெற்றிகரமாக குழந்தை பெற்று எடுக்கிறதுக்கு தாய் ரெடி ஆகிட்டாங்க. குழந்தைக்கு தேவையான பொருட்களும் வாங்கியாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற தகப்பன்மார்கள் தாய்மார்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்காங்கன்னா என்னது அந்தன்னு அதில் ஆய்ப்போனால் குண்டிக்கு நேரம் வைக்கிறதுக்கு கூட துணியை கிழித்து வெட்டி வச்சுருக்காங்க ரெடியாக. ஸோ அதெல்லாம் முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு 2 அக்கா இருக்காங்க ப்ளஸ் ஒரு அண்ணன். நிறைய பிரசவத்தை பார்த்து ட்ரெயின் ஆகி பிரசவம்னா இதெல்லாம் இருக்கணும் ரெடியாக அப்படின்னு தெரிஞ்சு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி லென்த் வீடியோஸ் எங்களுக்கும் அடிக்கடி போட ஆசை தான். என்னப்பா? போட ஆசை தான். என்ன என் முன்னாடி பேசுனா வாய்ஸ் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கே கேட்காது, ஃபோன் மைக்கு எப்படி கேட்கும். அதனால தான் போட மாட்டேறேன். இன்னும் ஃப்யூச்சரில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு எவ்வளோ லைக் கேட்கலாம்? ஒரு 3000 லைக் கிடச்சிதுன்னா அடுத்த வீடியோ உடனே போஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? பாய்.